Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba Tamil Nadu board 10th standard maths chapter 3 algebra la exam exercise 3.1 oda first sum பார்க்க போறோம். So first sum la நமக்கு மூணு subdivisions இருக்கு. So first sum la என்ன கொடுத்திருக்காங்கன்னா solve the following system of linear equations in three variables. So நார்மலா நமக்கு ஒரு simultaneous equations கொடுத்திருக்காங்க. மூணு simultaneous equation கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம x y z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So first subdivision la x plus y plus z equal to 5, 2x minus y plus z equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. இதான் அவங்க கொடுத்திருக்க மூணு equation. So இந்த sum உங்களுக்கு டீடைலா புரியணும்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம example 3.3, example 3.5 and example 3.6 சால்வ் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இங்கே கண்டினியூ பண்ணிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ த்ரீ வேரியபிள் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டூ ஈக்குவேஷன்ஸை குரூப் பண்ணி ஒரு காமனான வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், அண்ட் இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ரைட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் குரூப் பண்ணி எக்ஸ் வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் குரூப் பண்ணி எக்ஸ் வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y plus z equal to 5 and then third equation group panna it is x minus 2y plus 3z is equal to 16. So x eliminate பண்ணோம்னா இதை subtract பண்ணணும். subtract பண்றப்போ sign change ஆகும். So x cancel ஆயிடும் and simplify பண்றப்போ 3y minus 2z is equal to minus 11. So this is equation 4. Right. So அதே மாதிரி first equationையும் second equationையும் group பண்ணி நம்ம x variable eliminate பண்ண போறோம். So first equation multiplied by 2 we get 2x plus 2y plus 2z is equal to 10. Second equation direct அப்படியே எடுத்துக்கிட்டா 2x minus y plus z is equal to 9. So இங்கேயும் x eliminate பண்ணணும்னா subtract பண்ணணும். So sign change ஆகும். sign change பண்ணதுக்கப்புறம் so x cancel பண்ணிடலாம் and then simplify பண்ணுறப்போ we get 3y plus z is equal to 1. So this is equation 5. So equation 4 and equation 5 சால்வ் பண்ணுறது மூலமாக நமக்கு y and z வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தா ஸோ equation 4 நான் டைரெக்டாக அப்படியே எடுத்திருக்கேன். It is 3y minus 2z is equal to minus 11 and equation 5 ஐயும் டைரக்டா அப்படியே எடுத்துட்டா 3y plus z is equal to 1. ஸோ இங்கே y வேரியபிளை கேன்சல் பண்ணலாம். y வேரியபிளை கேன்சல் பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும் ஈக்குவேஷனை. ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ y கேன்சல் ஆகிடும். சிம்பிளிஃபை பண்ணுறப்போ மைனஸ் 3z is equal to minus 12ன்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு z is equal to 4ன்னு கிடைக்கும். ரைட். நவ் இந்த z equal to 4 வந்து நான் ஈக்குவேஷன் 5ல சப்ஸ்டியூட் பண்ணால் y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஈவன் ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டியூட் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிளில் நான் ஈக்குவேஷன் 5ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ புட் z equal to 4 in equation 5. ரைட். So equation 5 நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா it is 3y plus z is equal to 4. I'm sorry, it is 1. So இப்போ வந்து z equal to 4 substitute பண்ணோம்னா 3y plus 4 equal to 1. That implies 3y is equal to minus 3, which implies y is equal to minus 1. ஸோ y வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ y வேல்யூ கிடச்சிருச்சு, z வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ x வேல்யூ கண்டுபிடிக்கணும். x வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா y-ஓட வேல்யூவும் z-ஓட வேல்யூவையும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சம்மில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபார் தட் புட் y equal to minus 1 and z is equal to 4 in equation 1.
So equation 1 நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா x plus y plus z is equal to 5. So then அப்போனா x yக்கு பதிலா minus 1 zக்கு பதிலா 4 equal to 5. So இதை simplify பண்ணுறப்போ நமக்கு x is equal to 2 கிடைக்கும். Therefore இந்த subdivisionோட final answer வந்து x is equal to 2, y is equal to minus 1 and then z is equal to 4. Right? So next, so in the first question oda first subdivision ku answer கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி next second subdivision பார்க்கலாம். So இதுதான் வந்து first question oda second subdivision. So இதுல நமக்கு மூணு equation as usual கொடுத்திருக்காங்க. 1 by x minus 2 by y plus 4 is equal to 0 and then 1 by y minus 1 by z plus 1 equal to 0, 2 by z plus 3 by x equal to 14. So இந்த செமிகாலன் வச்சு மூணு equation செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸாம்பிள் 3.8 நான் கவர் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்து சால்வ் பண்ணுறதை கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். பிகாஸ் நம்ம எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபீல் ஆச்சுன்னா எக்ஸாம்பிள் சம்மில் நான் டீட்டெயில்டாக ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டினாமினேட்டரில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து நியூமரேட்டர் கொண்டு போகணும். அப்போனா நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கோம். லெட் 1 by x is equal to p, 1 by y is equal to q, 1 by z is equal to r அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மேலே இருக்கிற மூணு ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னா 1 by xக்கு பதிலாக p சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 by yக்கு பதிலாக q சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 by zக்கு பதிலாக r சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து p minus 2q ப்ளஸ் 4 நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4 ஆகிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் செமிகாலன் வச்சுட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். q minus r equal to plus 1 அந்த பக்கம் போகிறப்போ minus 1 ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. அண்ட் தென் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 3p plus 2r equal to 14. ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நமக்கு மூணு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. மூணு வேரியபிள் இருக்குது, pqr இருக்குது. ஸோ pqr கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை வச்சு xyz கண்டுபிடிக்கலாம் சிம்பிள் ரெசிப்ரோக்கல் வச்சு. ஸோ pqr கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தட் ரெண்டு ஈக்குவேஷனை குரூப் பண்ணி ஒரு வேரியபிளில் எலிமினேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்து அதில் ஆறுங்க வேரியபிளை ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணுறேன். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2q மைனஸ் 2r is equal to minus 2. தேர்ட் ஈக்குவேஷனை டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் 3p plus 2r is equal to 14. ஸோ இங்கே 2r இருக்குது, சைன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் நமக்கு ஆர் வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணுறப்போ 3p இருக்கும். இங்கே வந்து 2q இருக்குது, 3p இருக்குது. ஸோ இட் இஸ் 3p plus 2q is equal to 14 minus 2, 12. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் 4ல் p and q இருக்குது, ஈக்குவேஷன் 1லையும் p and q இருக்குது. ஸோ 1ஐயும் 4ஐயும் சால்வ் பண்ணோன்னா நம்ம p and q வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ 1ஐயும் 4ஐயும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 டைரெக்டாக எடுத்திருக்கேன். எடுத்தால் p minus 2q is equal to minus 4 and then ஈக்குவேஷன் 4ஐயும் டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா it is 3p plus 2q equal to 12. ஸோ நமக்கு இங்கே 2q இருக்குது, சைன் வேரியா இருக்குது. ஸோ இங்கேயே வந்து ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் நம்ம q வேரியபிள் கேன்சல் பண்ணி p கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆட் பண்ணுறப்போ q கேன்சல் ஆகிடும். 3p plus p it is 4p which is equal to 12 minus 4, 8. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ we get p is equal to 2. ஸோ p வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த p equal to 2-ஐ நம்ம ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணி q வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் வந்து நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி p வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ புட் p equal to 2 in equation 1. ஸோ ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் p minus 2q equal to minus 4. That implies p is equal to minus 4 plus 2q. Sorry for the interruption. ஸோ நான் q தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா.
ஸோ அதனால் ஈக்குவேஷனை மாற்றி எழுதிட்டேன். ஸோ q தான் கண்டுபிடிக்கணும். ஸோ q ஒன் சைடு வச்சுட்டு p இன்னொரு சைடு கொண்டு போவோம். ஸோ இட் இஸ் p plus 4 is equal to 2qன்னு வரும். ஸோ pயோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் 2. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா it is 2 plus 4 is equal to 2q. That implies 6 is equal to 2q. q is equal to 3. ஸோ q வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு இப்போ p வேல்யூ தெரியும், q வேல்யூ தெரியும், இன்னும் r வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து சிம்பிள், நமக்கு 2 வேரியபிள் ஆல்ரெடி கிடச்சிருச்சுனாலே பாக்கி இருக்கிற 3 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நம்ம 2 வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணால் r வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன் 2ல் q வேல்யூ தெரிஞ்சால் போதும், r வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 2ல் qவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புட் q is equal to 3 in equation 2. ஸோ equation 2 நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it is q minus r is equal to minus 1. That implies r is equal to q plus 1. That implies r is equal to q ஓட வேல்யூ 3 இல்லையா? So 3 plus 1 is equal to 4. Therefore r is equal to 4. ஸோ நமக்கு இப்போ p ஓட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு, q ஓட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு, r ஓட வேல்யூ 4 கிடச்சிருக்கு. இதை வச்சு எப்போ நம்ம x y z கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன எடுத்தோம் அப்படின்னா 1/x equal to pன்னு எடுத்தோம். அப்போனா x is equal to 1/p. அதே மாதிரி y is equal to 1/q, z is equal to 1/r. அப்போனா இங்கே இதை வச்சு நம்ம x வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா x is equal to இதோட ரெசிப்ரோக்கல் 1/2. ஸோ q equal to 3 ஓட ரெசிப்ரோக்கல் வந்து y ஓட வேல்யூ. ஸோ y is equal to q ஓட ரெசிப்ரோக்கல் 1/3. அதே மாதிரி z ஓட வேல்யூ வந்து r ஓட ரெசிப்ரோக்கல், இட் இஸ் 1/4. ஸோ x y z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கொஷினோட ஃபைனல் ஆன்சர் வந்து x is equal to 1/2, y is equal to 1/3, z equal to 1/4. ஸோ செகண்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினோட தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த கொஷினோட மாடல் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 3.7, அதுவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஒரே சிங்கிள் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம 3 ஈக்குவேஷன் தனித்தனியாக பிரித்து எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் x plus 20 equal to 3y/2 plus 10 இந்த செக்மெண்ட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் x plus 20 equal to 3y/2 plus 10 இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ we get 2x plus 40 is equal to 3y plus 20. So 2x minus 3y is equal to minus 20. So இது first equation. Next அதே மாதிரி x plus 20 equal to 2z plus 5, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் தேர்ட் பார்ட்டையும் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ x plus 20 equal to 2z plus 5 இதை சிம்பிளிஃபை பண்ணால் x minus 2z is equal to minus 15. This is equation 2. அண்ட் அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் செக்மெண்ட் 2z plus 5ஐயும் ஃபோர்த் செக்மெண்ட் 110 minus y plus z இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா இட் இஸ் 2z plus 5 equal to 110 minus y plus z. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3z plus y equal to 105. ஸோ இதை yz ஃபார்மெட்டில் எழுதுறப்போ y plus 3z is equal to 105. ஸோ திஸ் இஸ் equation 3. ஸோ இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x minus 3y equal to minus 20. செகண்ட் ஈக்குவேஷன் x minus 2z equal to minus 15. தேர்ட் ஈக்குவேஷன் y plus 3z equal to 105. இப்போ நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை குரூப் பண்ணி அதில் நான் z வேரியபிளை எலிமினேட் பண்ணுறேன். அப்படி எலிமினேட் பண்ணால் எனக்கு x and yல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஐ கெட் 3x minus
6z equal to minus 45. Third equation 2 ஆல் multiply பண்ணுறேன். 2y plus 6z equal to 210. So இங்கே equations add பண்ணுறோம் because variables same இருக்கு and signs different இருக்கு. So equations add பண்ணுறோம். Add பண்ணா we get z variable cancelled. 3x plus 2y equal to 210 minus 45 it is 165. So இது equation 4. இப்போ நமக்கு equation 4 வந்து in terms of xy ல இருக்கு. அதே மாதிரி equation 1 in terms of x and y ல இருக்கு. So equation 1 and equation 4 solve பண்ணா xy கண்டுபிடிக்கலாம். So அது எப்படின்னா first equation 1 நான் 3 ஆல் multiply பண்ணுறேன். பண்ணா I get 6x minus 9y equal to minus 60 and equation 4 2 ஆல் multiply பண்ணுறேன். பண்ணா 6x plus 4y equal to 330. Fine. So இங்கே நம்ம x variable cancel பண்ண போகிறோம். x value cancel பண்ணணும்னா sign மாற்றணும். So subtract பண்ண போகிறோம். subtract பண்ணா signs change ஆகும். x variable cancel ஆகிடும். Now minus 9y minus 4y minus 13y equal to minus 390. இதை further simplify பண்ணா we get y is equal to 30. So y is equal to 30 நம்ம equation 1 or equation 4 ல substitute பண்ணி x value கண்டுபிடிக்கலாம். or இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா தேர்ட் ஈக்குவேஷனில் y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக z வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ அது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஸோ இப்போ y equal to 30 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டேரெக்டாக z வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் z வேல்யூ கண்டுபிடிச்சிடுறேன். புட் y is equal to 30 in equation 3. ஸோ equation 3 என்ன இருக்குது அப்படின்னா y plus 3z equal to 105. So y is 30, 3z equal to 105. Therefore, the simplify பண்றப்போ we get 3z is equal to 75, z is equal to 25. So z value கிடைச்சிருச்சு. இப்போ x value மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். y and z கிடைச்சதுக்கு அப்புறம் x value கண்டுபிடிக்கிறது is a very easy process because as usual same method தான். அந்த ஷார்ட்கட் வே பார்த்தோம்னா இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இங்கே x and z இருக்குது. நம்ம z வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். இட் இஸ் 25. ஸோ z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் x ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ therefore put z equal to 25 in equation 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் x minus 2z equal to minus 15 இல்லையா. ஸோ z வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 25. சப்ஸ்டியூட் பண்ணால் x minus 2 times 25 equal to minus 15. ஸோ x minus 50 equal to minus 15. சிம்பிளிஃபை பண்ணுறப்போ x is equal to 35. ஸோ நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர் வந்து x is equal to 35, y is equal to 30, z is equal to 25. So this is the final answer for third subdivision of first question. Thank you.